வால்மணி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமுள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் பெண்ணா பொறுத்து எந்த சுயத்தை அனுபவிக்கல. உனக்கு வந்து 2 குழந்தைக்குது இருக்கா? இருந்தாலும் வந்து போனா உன் கணவன் பிரிஞ்சிட்டாரு, பல வருஷம் ஆச்சு. அத்தும் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு, பொண்டாட்டி விட்டு அத்தும் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காரா? எவ்வளவு சொல்லி பார்த்து திருந்தல, அவர் மருந்து வச்சிட்டாங்களோ சொல்லி சந்தேகப்படுறேன். 2 குழந்தைங்க உனக்கு, அந்த குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்படையணும். படிப்பு பாதியிலே கட் ஆயிடும் ஒரு குழந்தைக்கு. ஆமா மந்தமா இருக்கு படிப்பு. அதனால வந்து போனா இப்போ ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது. பூரிய சொத்து 3 சொத்து இது அனுபவிக்கல கொடுக்கல, அதால மன நிம்மதி இல்ல. வாகன கட்ட குடும்பம் வட்டிக்கு நகை போட்டோம் இல்ல. சொல்லுமா? கூலி வேலை போய் சம்பாதிக்கிறீங்க சொல்லுமா? இப்ப வந்து போனா உன் பிரச்சனை தீர்ந்தமா இல்லையா? சொல்லுமா? கணவன் பேச்ச கேட்கணுமா இல்லையா? அவர் பிரிஞ்சு குடும்பம் வரணும், திருப்பி வரணும். அதாவது ஒரு செய்விட பண்ணி பிச்சுட்டாங்களோ சந்தேகம் வருது. எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கல அவரு. நீயும் பல ஜோசிக்கிட்ட போன, பாக்காத ஜோசிக்கிட்ட சேர்ந்த பரிகாரம் கிடையாது. எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா? நான் 10 நாள்ல வீட்டுக்காரர் வருவான்னு சொன்னாங்க, டிவில பார்த்தோன்னே 5 நாள்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா யார் சொன்னது இதுவரையில வீட்டுக்காரர் கிட்ட வரல. இல்ல இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு மனசு அப்பா அப்பான்னு வருத்தப்படுதுங்க. அதனால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. சொல்லுமா? எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சேரணும், என் பசங்களுக்கு அப்பா இருக்கணும், அந்த அட்டும் பொண்டாட்டி இருந்து பிரிச்சு வரணும். சொல்லுமா? எல்லாத்துக்கும் ஆமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யாமா? உண்மைதான் ஐயா, கரெக்ட் தான். வேற கேட்பேன் கேளுமா. படிப்பு நிலைன்னு சொன்னீங்களா? அதான் படிப்பு பந்தமா இருக்கான், பாஸ் ஆகிற மாதிரி பண்ணி தரேன், தைரியமா இருக்கு. சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் பையன், படிப்பு நிக்காத மாதிரி பாஸ் ஆகிற பண்ணி தரேன். அப்புறம் அடுத்து கேளுங்க, பொண்ணு நல்லா படிப்பா. சரிங்க. ஆமா டிகிரி வேலை அறிவாளிமா நீங்க, ஆனா படிப்பு இந்த வேலை கிடைக்கல. வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த வேலை கிடைக்குமா? அதால மன நிம்மதியா இருக்கீங்க. பெத்தவங்க அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுமா? இன்னைக்கு கணவன் வந்து ஆதரவு வாழணும், கணவன் என்கிட்ட வந்து சேரணும். ஆமா இல்ல எனக்கு என்னன்னா அது சரிப்பட்டு வருமா இல்ல பிரிஞ்சிடலாமா, டைவர்ஸ் வாங்கிடலாமான்னு. அதாவதுமா, அதாவது நீ கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுமா. 2 குழந்தைக்குது, அதாவது ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? ஆபரேஷன் பண்ணியாச்சு. அப்ப என்ன செய்வார்? அடுத்த கணவர் வந்தாண்டா உன்னை வந்து பாப்பனா ஒரு எனக்கு குழந்தை பாக்கி ஒண்ணுன்னு. என்ன வயசு? 50 வயசு 60 80 வயசு? அவனுக்கு சின்ன வயசு. என்ன வயசு உனக்கு? 33 நடக்குது ஐயா. 33 வயசு. கல்யாணம் பண்ற வயசு இப்பதான். கல்யாணம் பண்ற வயசுல நீ கணவன் விட்டு பிரிஞ்சிட்டேன்னா அந்த பருவ கோளாறு சும்மா விடாது. ஏதாவது நூதனமான முறையில ஒருத்தர்கிட்ட அவங்ககிட்ட இது பண்ணுவார், பழகுவார். அவர் மூலியமா பிரச்சனைகள் வரும், சொத்து பத்து கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், உன் பசங்களுக்கு கூட ஆபத்து வரலாம். அதனால மன நிம்மதி கட்டும். நீங்க பட்ட கஷ்டம் குழந்தைக்கு படக்கூடாது இல்லையா? அது ஒரு கெட்ட பேர் வந்து என்ன ஆகும்? அம்மா தவறான பாதையில போயிட்டா அப்படின்ற மாதிரி கெட்ட பேர் வரும். அதுக்கு வந்து வெளியே தலை காட்ட முடியாது. பசங்களால வாழ வேண்டிய பசங்க அவனுடைய எதிர்காலமே பாழாயிடும் இல்லையா? சொல்லுமா? நான் சொல்றது புரியுதாமா? புரியுதுங்க ஐயா. அப்போ கணவன் கிட்ட சேர்ந்து வாழ்தான் நல்லது. அவங்கதான் எதுக்குமே அவங்க வேற பாதியிலே போறதால என்னால சரி பண்ண முடியலையே. ஆமா என்னால முடியாது எதுவுமே கிடையாதுமா. எப்படிப்பட்ட அதாவது பிரிவினை பிரச்சனை சேர்த்து கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் சில பரிகார முறைகள் உண்டு, இதை பத்தி கவலையப்படாதீங்க. அதாவது வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணா அந்த குழந்தைய கொடுமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லம்மா நீ பண்ணாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த குழந்தைங்க பொண்ணும் பையனும் பிரச்சனை வரும், அந்த பொண்ணுடைய எதிர்காலம் பாழாயிடும். அதால மன நிம்மதி கட்டுவிடும். உமா அப்படிப்பட்டன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மரும்புள்ள வந்தாலும் பிரச்சனை பண்ணுவான். 1000 பிரச்சனை இருக்குதுமா. சொந்த பந்தம் உங்களுக்கு ஒதுக்கிடும். அதாவது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. தவறுனா அந்த பருவ கோளாறு ஒரு அளவு தான் கட்டுப்படுத்த முடியும்.
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது, குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதத்துக்கு மேல, குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அது கட்டுப்படுத்த முடியாது. இப்போ உங்களை ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காரு இல்லையா? நீ நட்பா பேசுறது காதலா மாறிடும், கண்டிப்பா ஒரு காலத்து சிக்கலா மாறிடும். அதனால என் பேச்சு குரு பேச்சு கேள். கணவன் கிட்ட கல்லான கலவன் புல்லான புருஷன் வாங்க பெரியவங்க. என்னதான் தவறு செய்ய தவறை திருத்தி சரி பண்ணி நல்ல வாழ்க்கை அமைக்கணும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சுற உங்க கணவன் மட்டும் வந்து சேர்ந்து வர மாதிரி, உங்க பிள்ளைக்கு தகப்பனா இருக்க மாதிரி, கடன் ஒழிகிற மாதிரி, கையில பணம் வர மாதிரி, வீடு வாசல் அமைகிற மாதிரி, 4 பேர் மதிப்பறிய கௌரவமா வாழ்ந்து கட்ட மாதிரி பண்ணிட்டு போதுமா? சரிம்மா, 2ஆம் தேதி திருவண்ணா வந்து பாருமா. நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து தரேன், தைரியமா இருங்க. ஓகே, நன்றிம்மா. நன்றிங்க.